ஈரானுடைய சுப்ரீம் லீடரான ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற செய்தி கடந்த 2 நாட்களாக உலகம் முழுவதும் பேசப்பட்டு வருது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் மத்தியில இன்னொரு செய்தியும் பகிரப்பட்டு வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முஸ்லிம்கள்லாம் ஆயத்துல்லா அலி காமேனியை தலையில தூக்கி வச்சு ஹீரோ மாதிரி கொண்டாடுறீங்களே, அவர் யார் தெரியுமா? அவரோட கொள்கை என்னன்னு தெரியுமா? அவர் ஷியா. அவர் லட்சக்கணக்கான சுன்னா முஸ்லீம்களை கொண்டு குவிச்சிருக்காருன்னு தெரியுமா? இவரை போய் ஷஹீதுன்னு முஸ்லீம்கள்லாம் அறியாமையில புகழ்றீங்களே, அப்படி இப்படின்னு அவரை திட்டி சில பதிவுகள் வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, எந்த ஒரு முஸ்லீமும் ஆயத்துல்லா அலி காமேனியை இஸ்லாத்துடைய தலைவர் போலவோ தூதர் போலவோலாம் பார்க்கல. அவர் ஈரானுடைய அதிபர், அவ்வளவுதான். அவர் இப்ப செஞ்சிருக்க செயல்களுக்காக தான் மக்கள் அவரை பாராட்டுறாங்க. இன்னும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஷியா கொள்கைகளை நம்ம முஸ்லிம்கள் ஆதரிக்கவும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஷியா சுன்னா அப்படிங்கிற பிரிவு அது வேற விஷயம். இந்த டயத்துல இந்த விஷயத்தை பத்தி பேசி இன்னும் பிரிவினை உண்டாக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைங்களே. ஏற்கனவே முஸ்லிம்கள் பல பிரிவுகள்ல கூறு போட்டு கிடக்குறோம். இந்த டயத்துல இன்னும் பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி பேசுறது எந்த விதத்துல நியாயம்? அதுவும் குறிப்பா இறந்து போனவங்களை பத்தி தவறா பேசுறது இஸ்லாம் வன்மையா கண்டிக்குதுல. இது எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரிஞ்சது தானே. இன்னைக்கு எல்லா அரபு நாடுகளும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பம்பி மண்டிட்டு கிடந்த சமயத்துல இவர் சார்ந்த நாடான ஈரான் மட்டும்தான் அமெரிக்க இஸ்ரேலுடைய அக்கிரமங்களுக்கு பதிலடி கொடுத்துச்சு. பலஸ்தீன்ல மக்கள் கொத்து கொத்தா கொன்று குவித்த சமயத்துல பக்கத்துல இருந்த எந்த அரபு நாடுகளும் கண்டுக்க கூட இல்லை. அப்பவும் இந்த ஈரான் தான் பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செஞ்சாங்க. இவருடைய வயசு 86. இந்த வயசுலயும் நாட்டு மக்களுக்காக போராடி மரணித்தவரை வீர மரணம் சொல்லாம வேற என்னங்க சொல்றது? கருத்து வேறுபாடுகளும் கொள்கை ரீதியான முரண்பாடுகளும் எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்குதாங்க செய்யுது. ஆனா அதை எங்க பேசணுமோ அங்கதான் பேசணும். இன்னைக்கு பலஸ்தீன்ல ஷியாவாங்க இருக்காங்க, மெஜாரிட்டியா சுன்னா முஸ்லிம்ஸ் தானே இருக்காங்க. இஸ்ரேல் பலஸ்தீன் அடிக்கிறப்ப பக்கத்துல இருக்க எந்த முஸ்லீம் நாடுகளும் அதை தடுக்கலையே. மாறாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பயந்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. இந்த ஈரான் மட்டும்தான் துணிச்சலோட இஸ்ரேலை எதிர்த்து போராடினாங்க. அப்படி அந்த மக்களுக்காக போராடி தான் இன்னைக்கு அவர் ஷஹீதாயிருக்காங்க. அவர் நினைச்சிருந்தா மற்ற நாட்டு மன்னர்கள் போல அமெரிக்க இஸ்ரேலுக்கு மண்டியிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம கடைசி வரைக்கும் மக்களுக்காக போராடி மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம முஸ்லீம்கள் எல்லாரும் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. மற்றபடி கொள்கை ரீதியா பல முரண்பாடுகள் இருக்கு. ஆனா அதை இந்த டயத்துல பேச வேண்டியதில்லை. மரணித்த ஒருத்தரோட தவறு மட்டுமே பேசுறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் எந்த கொள்கையை சார்ந்தவரா வேணாலும் இருக்கட்டும். சோ இறுதியா இந்த உலகத்துல அநியாய அக்கிரமம் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் நல்ல ஒரு பாடத்தை புகட்டட்டும் அப்படிங்கிற துவாவோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.